சரி, இப்போ வந்து அவரையை தான் வந்து நம்ம எடுத்து அங்க வைக்க போறோம். ஓகே. அவரைக்கு இப்போ கொடி மாதிரி வாங்கியிருக்கோம்ல, அதை ஓகே. வச்சு செட் பண்ணிட்டு போட போறோம். இதை இதை முதல்ல வச்சிடலாமா? கிளியர் பண்ணலாம். ஆனா பாருங்க ரோஜாலாம் எவ்வளவு அழகா பூத்து இருக்குன்னு பாருங்க. இல்ல ஆமா, சரி, பார்க்கவே ஆசையா இருக்கு. எதுக்கு பட் தலையில வச்சுக்கிறதுக்கா காதுல வைக்கிறதுக்கா? ஒரு தூக்கி வச்சாச்சு. நாங்க பர்ஃபெக்ட் தோட்டக்காரங்க மாதிரி இருக்கோமா? தேங்க்ஸ். நல்லா வளர்ந்துருக்கு. என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. கொஞ்ச நேரம் தான் ஆகுது. என் உடம்புல கூட ஏதோ சுரக்கிறது. ஆமா, திரவம் போல் ஏதோ வருகிறது. நமக்கு பாருங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ஏறி போச்சு. அவங்க ஃப்ரீயா ஜிம்முக்கு போறாங்க. ஆமா, நம்ம காசு கொடுத்து ஜிம்முக்கு போறோம். என்ன ஒரு தத்துவம் தம்பி. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா இருந்தா லிங்க் நாங்க ஷேர் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. அதெல்லாம் பண்ணுவோமா? பண்ணலாம். சரி பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஓகே. இது வந்து ஈகோ ஃபைண்டுன்ற ஒரு ப்ராடக்ட்டுங்க. நல்லா தான் இருக்கு. இதுக்கு கீழே வந்து ஆதி வந்து செடியெல்லாம் தோடுறான், ஓடி போய் கடிச்சு விடுறான் இல்லையா, அதுக்காக ஒரு இது ஈகோ ஃபைண்டோட தான் போட்டேன். நல்லா இருக்கு. அது இதுவே இருக்கு. அது பேர் என்ன அது பேரு? ஃபென்ஸ். ஈகோ ஃபைண்ட் ஃபென்ஸ் முடிஞ்சது. புறா எங்கேயோ வந்து சத்தம் போட்டுன்னு இருக்கு. அதாவது இப்படி இருக்கும்டா. ஓகே. எப்படி அது வந்து எப்படி ஒன்று இதோட ஜாயின் பண்ணலாம். டெமோ தான், ஃபோட்டோ தான் இருக்கு. காமிங்க பார்ப்போம். ஃபோட்டோனா ஃபோனில் தான் எடுக்கிற ஹைட் வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கலாமா? ஆமா, கஷ்டமா இருக்குல்ல தனித்தனியா பார்க்கறது. ஜெயிச்சிட்டோமாரா? நான் இன்னும் ஜெயிக்கலங்க. மேல தூக்கிச்சே. குட் தம்பி. ஓகே. இது ஒன்று. இப்போ பாருங்க, இப்போ கட்ட கட்டமாக இருந்தது பாருங்க, நீட் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே இன்னும் ஒன்று 2 இல்லை, இந்த பக்கம் சொருவலாம். இப்போ இப்படி இருக்கு இல்லைங்களா, இதில் சொருவலாம் இதை இப்படி மேலே. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சுங்க. நானும் பிடிச்சிட்டேன் பாயிண்ட்டை. ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லைங்க, ஈஸியான வேலை. உட்காந்துட்டு நம்ம வந்து தோட்டக்காரர் வரணும், அவங்களுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி காசை கொடுத்து எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ இதையும் அதையும் கோர்த்தா முடிஞ்சிருச்சு. ஐயம்மா, ஜெயிச்சிட்டோமாரா. நீட்டாக வந்துடுச்சா? அவ்வளோதான். ஆமாம், இது மட்டும் சரியா அவன் கோணையாக இருக்கிறான். ஆமாம், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி கோர்த்து விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். தம்பி நம்மளுடைய அவரை வந்து அதில் நல்லா வந்துடுவார். தேவையான அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஒன்று வீட்டில் வாங்கி எங்கள் வீட்டில் ஒன்று வச்சிடலான்னு தோணுது. நான் கூட வச்சு முடிஞ்சா ஆதிக்கும் ஒன்று ட்ரை பண்ணலாம். எதுக்கு? 2ஆ பிச்சிருவான், அதுக்கு தான். சரி, ரைட்டு. இப்போ அவனுக்கு தெரியலையப்பா, இப்படியே வலிக்கிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கட்டிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அங்கே நான் இது வச்சிருக்கேன். ஓகே, இப்போ கட்டி விட்டுடலாமா? அப்படியே பிடிச்சிருங்க. தொட்டி மட்டும் தூக்கி வச்சிடுறேன். தொட்டி ஏற்கனவே இங்கே தான் இருக்கு. இல்லை, இன்னொரு தொட்டி பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு விட்டுலாமா? கொடுத்து கட்டி விட்டுடலாம். இது ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக வருது பாருங்க. நாம அதில் வரமா? இருங்க, செடி மேலே வச்சுட்டீங்க. ஓகே. ஒன் சைடில் சப்போர்ட் வந்துருச்சு. ஒரு சைடில் வேணா ஒரு செடி கீழே இங்கே வேணா ஒரு செடி வச்சிடலாம். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆமாம், அங்கே ஒரு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதுவாயிரும். ஆமாம்,
நீங்கள் இப்படி வாங்க, அங்கே போகாதீங்க, இப்படியே இருங்க, இப்படியே இருங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் ஏறுங்க. ஓகே. ஸோ இதை வந்து இறக்கிதாப்போ. மிளகா தான், மிளகா நாற்றெல்லாம் அன்றைக்கி நட்டேன், மிளகா நாற்றெல்லாம் இன்னைக்கு இதை வச்சுட்டேன் சப்போர்ட்டுக்கு. ஓகே ஓகே. ம், அப்போ அந்த பக்கம் ஓகேவா? எப்படி அந்த இருந்தாலும் நம்ம பக்கம் காற்றுக்கு ஆடும். கொடுத்து கொடுத்து செவந்த காரம் தான் மிச்சு இதுவாகி போச்சு. இது வந்து கார்டனில் நம்ம கட் பண்ணுறதுக்கு, ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது. அவ்வளோதான், ஈஸியாக கட் பண்ணிட்டு போகிறத விட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன தம்பி நீங்கள்? அதனால் பெருசாக பந்தல்லாம் கட்டாதீங்க. இங்கே பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி இனிஷியல் ஸ்ட்ரகிளிங் இருந்தது, பட் அது முடிஞ்சிடுச்சு, பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கை வலிக்குது. இப்போ இதில் இந்த குரோட்டன் இருக்குல்ல, இந்த குரோட்டனை எடுத்துன்னு போய் அந்த கார்னரில் வைக்க போகிறேன். ஓகே. அங்கே ஏற்கனவே ஒரு குரோட்டன் இருக்காங்க, அதனால அங்கே வைக்கிறேன். சூப்பர். அதாவது இந்த குரோட்டன்லாம் வந்து இங்கே அழகாக அப்படி சுற்றி வச்சுட்டு இங்கே வந்து முக்கால்வாசி காய்கறிகளாக அப்படி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஓகே, எங்கேயோ பார்த்து தலையாட்டுறேன். நிழலுக்கு நிழல் வந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இதை கட் பண்ணி தான் பார்க்கலாமாங்க? கட் பண்ணி வச்சுங்க இதை. அப்படியா? அதனால தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சூப்பர். இந்த ரோஜாவில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடுவோங்க. இது நல்லா வளருங்க, நீங்கள் பயப்படாமல் கட் பண்ணி விடுங்க, சரியா? இது ரெண்டுத்துலேயும் மொட்டு இருக்குது, மூணுத்துலேயும், அதனால் அதை கட் பண்ணல. ஐயோ மொட்டு இருக்குது, கட் பண்ணிட்டேனே, கட் பண்ணிட்டேனே. சரி, டெம்பரரியாக இப்படி சொறி விட்றேன். பூக்குதா பார்க்கலாம். சரிடா. என்னங்க சும்மா யார் அடிக்க போறீங்க? இங்கே எங்கேயோ இருக்குமே. இங்கே கட் பண்ணனால அங்கே வச்சேன். க்ரோ பேக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இதுவும் வந்து இதில் ஆனந்தி கிரீன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேயும் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க க்ரோ பேக்ஸ். அது வந்த உடனே தான் நம்ம உகாவு மண் வச்சுருக்கோம். உகாவு மண் வந்து செம்மையாக இருக்குது. உகாவு மண் வந்து செம்மையாக இருக்குது. அதோட இப்போ வந்து இது போட்டிருக்கேன், என்னது இது, காயர் பீட்டு போட்டிருக்கேன், கொக்கோ பீட்டு. கொக்கோ பீட்டு வந்த உடனே இதில் இப்போ ஒரு 5 கிலோ மண் இருக்குது. சூர்யா அந்த மண் எடுத்துன்னு வா, ஏன் காமிக்கலாம். காமி. இதுதான் உகாவோடது. ஆமாம். ஸோ அதோட வந்து கொக்கோ பீட்டு ஒரு 20 kgs வாங்கிக்கோங்க. 20 kgs வாங்கிட்டு அதை நல்லா ஊற வச்சு அது நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தொட்டிலெல்லாம் போட்டுடலாம். க்ரோ பேக்ஸ் இன்னும் வரல, அதனால் இன்றைக்கி அதை பண்ண முடியல. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? சூர்யா ஏதாவது சொல்லுமா? இந்த ரோஸ் யாருக்கும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இது என்னோட பர்சனல் யூஸ். ஓகே, பாய். பாய். நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம்.